Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டினா நான் கேமரா ஆர்டர் பண்ணிருந்தேன். அந்த கேமராட ரிவ்யூ வந்து நான் அப்லோட் பண்ணிருந்தேன். and அதுக்கு பிறகு நான் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு கேட்டினா 50mm லென்ஸ் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன். அந்த லென்ஸை வந்து நான் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்சலை நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பார்சலோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டராஸில் வந்து 11-11 சேலை பற்றி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. அண்ட் அது கூடவே நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்ம 11-11 சேலில் ஏதாச்சும் பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நான் மிகப்பெரிய அப்கிரேட்டாக நான் பண்ண விஷயம் என்னன்னா DSLR பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அதில் தான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ சாம்பிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதே ஒரு நல்ல வீடியோ சாம்பிளாக இருக்கும். பட் இதில் வந்து இன்னுமே எனக்கு அந்த சரியாக செட்டிங்ஸ் எல்லாம் தெரியாது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸை வச்சு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்னென்ன செட்டிங்ஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறத வந்து வரும் வீடியோக்களில் வந்து உங்களுக்கு அதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த 50mm லென்ஸ். அண்ட் இதில் வந்து பிளர் எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வீடியோஸில் பார்த்ததுக்கு பிறகு அண்ட் இதுக்கும் வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உண்மைக்குமே இதில் 50mm லென்ஸ் இருக்கா இல்லையான்னு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சீல் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்த உங்களுக்கு பார்க்கலாம் மெட்ரோபாலிட்டன் சீல் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா Canon அப்படின்னு ஷோ ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் லென்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்றும் இதே விஷயம் இருந்துச்சு. ஸோ வாரண்ட்டி கார்டு, இதுதான் வாரண்ட்டி கார்டு. பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சீல் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் வாரண்ட்டி கார்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு 15 மந்த்துக்கு வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் வாரண்ட்டி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதையும் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன சேம் திங் தான். தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ் மெட்ரோபாலிட்டன். அந்த லெட்டர் அன்னைக்கும் நம்மளுக்கு இதே தான் கிடச்சிருந்துச்சு. அண்ட் இப்போயும் அதே தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் இத்தனை மொழி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா அத்தனை மொழிலையும் வந்து இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இத்தனை மொழி வந்து நம்மளுக்கு தெரியுமானே தெரியாமே இவ்வளோ மொழிக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸில் இருந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான். இதுதான் லென்ஸ். அண்டு நேற்று நம்ம ஒரு கிட் லென்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம். அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் இந்தளவு விஷயங்கள் தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் லென்ஸ். பார்த்தீங்கன்னா Canon அப்படின்னு ஷோ ஆகுது. ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த லென்ஸ்ட்டை அவங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம் என்ன இது இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். இவ்வளோ தான், குட்டி லென்ஸ் தான். இதில் ஜூம் எஃபெக்டெல்லாம் அந்தளவு தூரம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணலாம் முடியாது. பர்ச்சேஸ் பண்ணும்போது இதையும் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா கேமராவுக்கு வந்து உங்களுக்கு என்ன தான் கிட் லென்ஸ் இருந்தாலும் இந்த லென்ஸில் இருக்கிற எஃபெக்ட் வந்து அதில் வராது. ஸோ ஓரளவு இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதை நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு தூரம் இருக்குது. சாம்பிள் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ 2 அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த அன்பாக்சிங் நடந்திருக்கு. அண்ட் அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குன்னா ஸ்ரீலங்காவில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இப்படி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் 50mm லென்ஸ். நான் இப்போ இருக்க ஸ்டூடியோ செட்டப்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணால் ஃபுல்லாக பிளராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த அளவு தூரம் லென்த்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்பவுமே முன்னாடி தான் இருக்குது. பட் அந்த அளவில் இருந்து கூட இந்த அளவு ஜூம் பண்ணி நல்லா ப்ளர் பண்ணி ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குது. நான் ஏதாச்சும் ஒப்ஜெக்டை வந்து ஷோ பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒப்ஜெக்டை வந்து நான் ஷோ பண்ணும்போது எந்தளவு ஒரு டிஃப்ரெண்ட் குயிக்காக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த Canon கேமராஸில் இருக்க ஒரு நல்ல விஷயம். ரொம்பவுமே நல்லா இருக்குது. அண்டு சாம்பிள் வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த யூடியூப் சேனலை இன்னும் மேலே கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.